கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you through this online. நாம் யாவரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். Let us all be rejoice in the Lord. மகிழ்ச்சியின் மூலமாக Through rejoicing, சுகத்தை பெற முடியும். we can able to receive healing. மகிழ்ச்சியின் மூலமாக சமாதானத்தை பெற முடியும். Through rejoicing, we can able to acquire peace. மகிழ்ச்சி மூலமாக நம்பிக்கையை பெற முடியும். Through this rejoicing, we can have hope. மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு மிக அவசியம். Rejoicing is very important for any human being. மகிழ்ச்சி என்பது ஒரு குடும்பத்துக்கு மிகுந்த அவசியம். Rejoicing is very important for all the families. இன்றைக்கு அநேக உயர்வுகள் இருந்த போதிலும் கூட Today, many people are having great riches in their life, குடும்பத்துக்குள்ளாய் மகிழ்ச்சி குறைவாய் இருப்பதை பார்க்க முடியும். but they don't have the complete joy in their families. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே But in the people of God life, கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். God wants to give that joy in your life. அந்த மகிழ்ச்சிக்குரிய வழிமுறைகள் எல்லாம் வேத மூலமாய் நமக்கு போதித்திருக்கிறார். God has instructed the ways to acquire this joy. வேத வசனமே மகிழ்ச்சியானது. All the God's word are joyful. இதிலே எந்த துயரமான ஒரு வார்த்தையும் நாம் வாழ்க்கையில கடந்து வராது. We can never able to see evil from God's word. ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துகிற மகிழ்ச்சியான வார்த்தைகள் தான் வேதத்தில் இருக்கிறது. All the God's word are uplifting people. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று பார்த்தோம். Jacob will be rooted, Israel will be a fruitful flower and fill it with the fruit of the world. வேர் Root, பற்ற வேண்டும். it should get deeply. அது இரண்டாவதாக பூக்க வேண்டும். Second thing, it should blossom. இந்த அனுபவத்தில் கடந்து வரும்போதுதான் When we walk in this experience, கிறிஸ்துவ அழைப்பு என்பது we will know the calling of Christ. சட்டத்துக்குரிய அழைப்பாயிருக்கிறது. It is a pure statement from God. கிறிஸ்துவின் அழைப்பு என்பது All the calling of Christ, ஒழுங்குக்குரிய அழைப்பாயிருக்கிறது. it is an obedient one. ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. It says with the obedience and heartfulness we should do. இந்த வழியில் நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் Ezekiel chapter 17, 23ஆம் வசனம். verse 23. இஸ்ரவேலின் உயரமான பர்வத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளிலே நீளிலே தாபரிக்கும். It will be planted on the high mountain of Israel. It will be put out branches and have fruit and be a fair Kedar. Under it all birds of every sort will make their living place, resting in the shade of its branches. அது வேர் பற்றி பூத்து காய்க்கின்ற போது When it get rooted and become a fruitful, இஸ்ரவேல் உயரமான பர்வத்திலே நாட்டுகிறவராய் இருக்கிறார். it says it will be planted on the high mountain of Israel. ஆண்டவர் சொன்ன வண்ணமாக As God said, மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று பார்க்கிறோம். a city on the top of an hill cannot be hidden. அதுபோல் அந்த வேர் பற்றி வளர்கிற அந்த பூவை அந்த செடியை தேவன் செய்கிறார், உயர்ந்த பர்வத்திலே நாட்டுகிறவராய் இருக்கிறார். Like the same manner, root is getting deeply in it and becoming a fruit. He is making it and lifting it on a high mountain. அது கொப்புகளை விட்டு கனி தந்து And it says it will put out branches மகிமையான கேதுருவாக மாறுகிறது. and have a fruit and be a fair Kedar. அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்குகிறது. Under it all birds of every sort will make their living place. பாருங்கள், ஒரு வேராய் மறைந்திருந்தது. See how it has been a root only ஒரு செடியாய் கடந்து வந்தது. and it became a plant. பிற்பாடு அது பர்வத்திலே நாட்டப்பட்டது. After that it has been uprooted on a கொப்புகளை mountain. விட்டது. When it became into branches கனி தந்து மகிமையான கேதுருவாக மாறுகிறது. and it has given fruit and became a fair Kedar. நீங்கள் யோசிக்கலாம், You may think, அநேக காரியங்கள் இருக்கும்போது வித்தியாசமான காரியங்களை பேசுகிறோம் என்று சொல்லி for many things are there, but we are speaking something particularly about this. வைத்திருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்குரியது. All the words are being given for us only. இவையெல்லாம் நாம் தியானிக்கும் போதுதான் When we all meditate all this, நம்மை குறித்து தேவன் எப்படிலாம் சிந்திக்கிறார், then only we know how God is thinking about அவருடைய us. மனதிலே எப்படிலாம் யோசிக்கிறார். What are the thoughts God have on us? ஒரு சில நபர்கள் Some people, ஒரு சில நபர்களை புகழ்ந்து வர்ணித்து பேசுவார்கள். they talk about some familiar people and they say about them. அவர்களுடைய பிரபலங்களை நினைத்து, They say about that familiarity, அவருடைய திறமை நினைத்து, their talents. அவரை உயர்த்தி வர்ணித்து பேசுவார்கள். They will uplift them and speak about them. அதுபோல் தான் தேவனும் கூட Like the same manner our God is. நம்மை பிரபலமாக்க, He wants to make us a familiar. நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த He wants to make our name into அவர் great. வர்ணித்து பேசுகிறவராய் இருக்கிறார். He is speaking like this. நம்மை தேவன்
God speaking உயர்ந்த us. பருவத்தில் நாட்டுகிறவராக வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். He wants to make us a planted on a high mountain. ஒரு உயர்வை கொடுக்க விரும்புகிறார். He wants to give uplifting in our நீங்கள் life. தலைமையாய் இருக்க விரும்புகிறார். He wants to make you as a head குடும்பத்துக்கு தலைமையாக, for your family. நீங்கள் பணி செய்கிற இடத்தில் தலைமையாக, For wherever you're working, you should be head. நீங்கள் எல்லாவற்றையும் தலைமையாய் இருக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். For whatever you're doing, you are called to be a head. தனித்த மனுஷனாகிய மோசேயை தேவன் Individual man named Moses, தலைவனாய் மாற்றினார். he made him a leader. அதுபோல் இன்றைக்கு ஒரு தனித்திருக்கலாம், Today you may be alone. வேறு விதமான ஒரு ஐக்கியம் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may think about, I don't have a proper ஆனால் fellowship, நீங்கள் தலைமை, but you are a leader. நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமான தலைமை. நீங்கள் You are a benefit to other people's life. நீங்கள் பர்வதத்துக்கு மேலான தேவனோடு கூட இருக்கிறீர்கள். You are with a God who is on a mountain. உங்கள் மூலமாக கனிகள் கடந்து போகிறது. Through you, the fruits have been growing. அந்த மரம் முழுமையாக, Or the entire tree, பட்சிகள் கடந்து வருகிறது. birds are coming there. ஜாதியான பட்சிகள் வருகிறது. Many different kinds of birds are coming. ஆபிரகாமை தேவன் சொன்னார், When God said to உன்னை பெரிய Abraham, ஜாதியாக்குவேன், I will make you into a great அநேக nation. ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வதிப்படி சொல்லி, I will make a blessing to many அதுபோல் நம் nations. வாழ்க்கை Like the same manner of அநேகருக்கு life, ஆசீர்வாதமாய் இருக்கு. it should be a blessing to அழகான others. வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். He said a beautiful word. நாம் அதை ஆழமாய் யோசித்து பார்க்க முடியாததாலே Even though we can't understand it இந்த deeply, வார்த்தைகள் நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. we cannot able to know this ஆனால் word வேதிருக்கிற completely. வார்த்தைகளை கர்த்தர் பேசி ஆக வேண்டும். But God's word should be spoken out. நம்மளோட பேசி இருக்கிறார். He has spoken today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை குறித்து எப்படியெல்லாம் சிந்திக்கிறீர், how much ever you are thinking about எங்கள் us, மூலமாக thinking about us, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர். you have a great plan ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக, through this families, குடும்பத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் மூலமாக, through the children studying in the families, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாக, through the elders in the family, ஆண்டவரே வாலிபர்கள் மூலமாக through the teenage people. பெரிய காரியம் செய்ய விரும்புகிறீர். You want to do great things. ஒவ்வொரு குடும்பத்தையும் போக்கெடுக்கிறேன். I surrendering every family. மகிமையான காரியம் தேவன் செய்வீராக. Do great things in their life. நீதொருவி ஆதியா, Oh, we thank you, Lord. இதையெல்லாம் நீர் செய்யும் போது, When all these things have been done, சித்தத்தில் வாழும் போது, let the walk in the எங்கள் will. தேவையெல்லாம் முழுமையை கொடுக்கப்படும். You're going to be meeting all our needs. அதை குறித்து நாங்கள் பாரப்படவே வேண்டாம். We don't have burden on it. நன்மை தானே வரும். All the goodness will come. நீதொருவி ஆதியா, Oh, we thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம். We thank you for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.